பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல ஒரு விஷயத்துக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. அது என்னன்னு தெரியுமா? லவ் கண்டென்ட். லவ் கண்டென்ட் கொட்டுன்னு கொட்ட போதுங்க. ஏன்னா இந்த வாட்டி கண்டஸ்டன்ட் செலக்ஷன் இருக்குல்ல, அதுலயே ஒரு பயங்கரமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அதிகப்படியான கண்டஸ்டன்ட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஃபீமேல் கண்டஸ்டன்ட் தான். மேல் கண்டஸ்டன்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும். அது மட்டும் இல்லாம செலக்ட் பண்ற ஃபீமேல் கண்டஸ்டன்ட்லாம் எப்படி இருக்காங்கன்னா மோஸ்ட்லி அன்மேரிடா தான் இருக்காங்க. எதனாலனா லவ் கண்டென்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. போன சீசன்ல லவ் கண்டென்ட் ஒன்று வச்சாங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் சொதப்பிச்சு. லவ் கண்டென்ட்டே போன சீசன்ல ஒர்க் அவுட் ஆகல. இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான மெயினான ரீசனே லவ் கண்டென்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 கண்டஸ்டன்ட் கிட்ட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இவங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு 4 பேரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகபட்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லீக் ஆயிருந்தது. ஸோ அந்த 4 பேர் யாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம்.